சாம்ராஜ்ய கனவு அத்தியாயம் 19 இதய படகு. கொர்க்கைக்கு சிறிது தெற்கில் நீல கடலினிடையே ஒரு செங்குத்தான பாறை கோபுரம் போல நின்றிருந்தது. அதன் மீது மோதி சலித்தனவாய் அலைகள் சிதறுண்டு பின்வாங்கி கொண்டிருந்தன. பாறையின் கீழ்ப்புறத்தில் வன்மை பொருந்திய கரும் இரும்பு சட்டமிட்ட வாயில் அமைந்திருந்தது. அங்கு 2 வீரர்கள் நின்றிருந்தனர். பாறை மேல் நோக்கி குடையப்பட்டு உச்சியின் ஒரு புறத்தில் அரைவட்ட வடிவில் கூரையில்லாத தளம் ஒன்று தொட்டில் போல கட்டப்பட்டிருந்தது. தளத்திற்கு செல்ல ஒரு குழாய் வடிவான வழி இருந்தது. அதன் வழிதான் மன்னிக்க முடியாத குற்றம் புரிந்த கைதிகள் உள்ளே தள்ளப்படுவார்கள். தளத்திற்கு செல்லும் வழியில் இருந்த கதவு உட்புறம்தான் திறக்குமேயொழிய வெளிப்புறம் திறவாது. ஆகவே உள் சென்ற கைதியை எவரும் அவ்வழி விடுவிக்க இயலாது. இத்தகைய மரண கோட்டையில் பல ஆண்டுகளாக எவரும் அடைபட்டு கழுகுகளுக்கு இரையானது கிடையாது. இந்த கோட்டையில்தான் பிற்பகல் கடுவெயில் நேரத்தில் கயிறுகளால் பிணைக்கப்பட்ட ராஜாதிராஜன் அடைக்கப்பட்டான். பகலில் வெயில் கொடுமையால் வெந்த அவனுக்கு, கழுகுகளை கண்டு அஞ்சி களைப்புற்ற அவனுக்கு இரவு நேர நிலவு ஓரளவு ஆறுதலை தந்தது. எனினும் ஓயாத மனப்போராட்டம் அவனை துயரக் கடலில் ஆழ்த்திற்று. அன்பு அன்னையையும் மன்னனையும் எண்ணி மனம் சோர்ந்தான். அப்போது பயங்கரமான ஒலி ஒன்று கேட்டது. பாறையின் நெடுஞ்சுவர் மேல் நோக்கி பிளந்து எழுந்தது. திரும்பி பார்க்க முயன்றான் ராஜாதிராஜன். அசையக்கூட முடியாதபடி இருந்தன அவனை கட்டியுள்ள கட்டுக்கள். சித்திரவதையை ரசிக்க வருகின்றார்கள் கோழைகள் என்று எண்ணி தீ தெறிக்கும் விழிகளோடு வலியையும் பொருட்படுத்தாது வலியெல்லாம் சேர்ந்து திரும்பி புரண்டான். அங்கே முல்லை நிற வெண்பனி பூண்ட நங்கை வதனத்திற்கு திரையிட்ட வண்ணம் நின்றிருந்தாள். இவள் ஏன், எப்படி, எதற்காக இங்கு வந்தாள்? பதறியது அவன் நெஞ்சம். தாங்கள், உரக்க பேசினான் ராஜாதிராஜன். ஷ்! உதட்டின் மீது ஆள்காட்டி விரலை வைத்தாள் இளவரசி. உடலை அலட்டிக் கொள்ளாதீர்கள் என்றாள். இக்கொடிய கூடத்திற்கு இந்நேரத்தில் ஏன் வந்தீர்கள்? தங்களை கண்டு செல்ல. காரணம்? உங்கள் இன்னலை கண்டு ரசிக்க. என் இன்னலை ரசிக்கும் வண்ணம் இடர் எதுவும் நான் தங்களுக்கு விளைவிக்கவில்லையே. கண்ணல் மொழி பெண்ணென காவி உடையில் நின்று பாடுபவரை பற்றி என் நெஞ்சமல்லவா தீர்ப்பு கூற வேண்டும்? முத்து முத்தாக முத்தமிழ் பேசும் இதயம் இவ்வளவு கொடியதா? இரவு முழுவதும் என் மீது பண்பாடி என்னை துன்புறுத்தியது நேர்மைதானா? தவறுதான். அதற்கான தண்டனைதான் இது என்றால் அது முறையும்தான். ஆனால் தங்களுக்கு இடர் விளைவிக்கும் எண்ணத்தோடு பாடியது அல்ல அது. மிகவும் சிரமப்பட்ட வண்ணம் பேசினான் ராஜாதிராஜன். பின் என்ன, இன்பம் தர பாடியதா? இல்லை, ஆனால் என் இதயம் இன்பம் பெறாது பண் இசைத்து விட்டது. அந்த இதய கீதம் உங்களை நிரந்தர கைதியாக்கிவிட்டதே. ஆயுள் முழுவதும் இங்குதான் கழிக்க வேண்டுமா? ஆம், இங்கு வந்தவர் எவரும் திரும்பி செல்ல முடியாது. என்ன? வெளிப்புறத்து கதவு அகம்தான் திறக்குமேயொழிய புறம் திறவாது. சரிதான், மங்கையரின் இதயம் போலவா? இல்லை, அதுவும் தவறு. பெண்ணின் இதய கதவும் ஒரே ஒரு முறைதான் அகம் திறக்கும். அப்படியானால் நீங்கள் எப்படி வெளியேறுவீர்கள்? நானும் வெளியேற முடியாதுதான். என்ன? வெளியே செல்ல வழி இல்லை. தாங்கள் பேசுவது எனக்கு புரியவில்லை என்றான் ராஜாதிராஜன். தமிழில்தானே சொல்கிறேன். தமிழ் செழியர் கையில் மிகவும் கெட்டுவிட்டது என்பது இப்போதுதான் தெரிகிறது. தயவு செய்து தெளிவாக சொல்லுங்கள். தெளிவு விளம்ப நேரமில்லை. கடமையை செய்ய வந்தேன் என்று கட்டுக்களை அவிழ்க்க ஆரம்பித்தாள் இளவரசி. ஆயாசத்துடன் எழுந்து அமர்ந்த ராஜாதிராஜன், பெண் ஒரு விடையில்லாத கேள்விக்குறி என்றான். ஆமாம், பெண்ணினை அறியாதவர்களுக்கு என்றாள் அரசிலங்குமரி. அஃதிருக்கட்டும், தாங்கள் யார்? ஏன் எனக்கு உதவி புரிய வந்தீர்கள்? உதவி எதுவும் நான் இன்னும் செய்யவே இல்லையே. என் கட்டுக்களை அறுத்து கழுகுகளுக்கு இரையாகாமல் காப்பாற்றுவதே மகத்தான உதவியாயிற்றே. ஏன், தப்பித்து ஓடிவிடலாம் என்று எண்ணமிடுகிறீர்களா? இல்லை, எனினும் என் அன்னையின் நினைவு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள தூண்டியிருக்கிறது. தங்கள் இல்லாளின் நினைவு அதனை செயலாற்றியிருக்கும் இல்லையா? இல்லை, எனக்கு இல்லாளே இல்லை. அதிர்ஷ்டசாலிதான். அனைவரும் இருக்கின்றார்கள் போலும். சிறைச்சாலையில் சிரித்து சிலேடை பேசும் உங்களை நான் என்ன என்பது? இடுக்கண் வருங்கால் நகுக என்பதற்கோர் நடமாடும் விளக்கம் என அழைக்கட்டுமா? அல்லது போதும்,
சிறைச்சாலையை அரசவையாக கருதி சொற்பொழிவாற்ற தொடங்கிவிட வேண்டாம். ஆமாம், நீங்கள் இங்கிருந்து செல்ல இயலாது என்று கூறியது பொய்தானே என்று கேட்டான் ராஜாதி ராஜன். இல்லை, உண்மை. அப்படியானால் தாங்கள் செல்வது எப்படி? அதன் அடிச்சுவட்டில் நடந்து மெல்ல வெளியேறிவிட எண்ணுகிறீர்களோ? என்னை மிகவும் கோழையாக கருதிவிட வேண்டாம். இல்லை இல்லை, அதுதான் அன்றே உங்கள் வீரத்திறனை காட்டிவிட்டீர்களே, அதற்கு நன்றி தெரிவிக்கத்தான் வந்தேன். நஞ்சு கடலிடையே அமைந்திருக்கும் வஞ்சக கோட்டைக்கா நன்றி தெரிவிக்க வர வேண்டும்? நான் இதனை நம்பவில்லை. செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதல்லவா? அதற்காக மரணத்தை தழுவவா இக்கோட்டைக்கு வந்தீர்கள்? இல்லை, உங்களுக்கு உணவு கொண்டு வந்தேன். உணவா? என்ன அதிசயம்! ஏது, நீங்கள் சோழ நாட்டவரோ? அதெப்படி உங்களுக்கு தெரிந்தது? கேட்டான் ராஜாதி ராஜன். சோறு படைத்த சோழ நாடல்லவா? குதிரை கொள் என்றவுடன் வாயை திறப்பது போல உணவா என்று அலறுகிறீர்களே. வதனத்திற்கு திரையிட்டு யாரென கூட அறிய முடியாமல் கேலியும் அனுதாபமும் கலந்து பேசும் நீங்கள் ஒரு புதிர். நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி. இனி இங்கிருந்து தாங்கள் ஆபத்தில்லாமல் சென்றுவிட்டால் அதுவே எனக்கு பேராறுதல் என்றான் ராஜாதி ராஜன். ஏன், நான் இங்கு இருப்பது தங்களுக்கு பிடிக்கவில்லையா? இங்கு இருப்பது பிடிக்கவில்லைதான். என்னைத்தான் விதி இங்கு இழுத்து வந்து விழைந்துவிட்டது. காலை மலர் போன்ற நீங்களும் கடும் புயலில் சிக்கிக்கொண்டால் வந்த பிறகு சிந்தித்து பயனில்லை. தலைக்கு மேல் வெள்ளம், அது சாணானால் என்ன, முழமாக இருந்தால் என்ன? இதனை அருந்துங்கள் என்று ஒரு கனியினை நீட்டினாள் இளவரசி. காராகிரகத்தில் கனியோடும் அமுதோடும் வந்து கனிவு காட்டும் உங்களை நான் என்னவென்று அழைப்பது? வசந்தம் என்று பெயர் சொல்லி அழைக்கலாம். வசந்தம்? ஓ, வாடைக்கு பின் வருவது? இல்லை, கோடைக்கு கூட்டி செல்வதும் அதுதான். வசந்தா, நீயும் வெளியேற வழி இல்லையா? என் மீது அன்பு காட்ட துணிந்து உன் இன்பத்தையும் காலை பணியாக்கி கொண்டு விட்டாயா? என் இதயம் கருகுகிறது வசந்தா. பரிதாபமாக அவளை பார்த்தான் ராஜாதி ராஜன். அவள் வதனத்திரை காற்றில் அசைந்து கொண்டிருந்தது. வசந்தா, நீ யார்? நான் அந்த புறத்தாதி. உவகை வாழ்வினை விட்டுவிட்டாய் எனக்காகவா? நிறுத்துங்கள், நீங்கள் யார்? இளவரசியின் விரல்கள் சாட்டையால் கிழிக்கப்பட்ட ரணத்தின் மீது இருந்தது. ராஜாதி ராஜனின் கண்களை காந்தற் கை விரல்கள் மரகத மணியினை ஒளிபறித்தது. வசந்தா, நான் சோழ நாட்டு புதிய தளபதி ராஜாதிராஜன். ஆ, ராஜாதிராஜர், சாளுக்கியர் மீது படையெடுப்பை நடத்தியவரா தாங்கள்? ஆம் வசந்தா, என்னை நீ பெயரால் அறிவாய் போலும். பிறகு? உன் மன்னனின் முன்னோன் ஈழத்து மன்னனிடம் இழந்த மணிமகுடத்தினை மீட்ட எமது அரசர் ஏறு ராஜேந்திர சோழர் அதனை மீண்டும் பாண்டியபதி ஆளும் நெடுமாறனிடம் சமர்ப்பிக்க சொன்னார். அதற்காகவே வந்தேன். வீரம் வியக்கும் வீரரான நீர் மாறுகோலம் பூண்டது ஏன்? வசந்தா, அது ஒரு அரசியல் ரகசியம். என்னிடம் சொல்லக்கூடாததா? ஒன்றுமில்லை. ரணசூரனின் வருகை வல்லூரினை விருந்துண்ண அழைப்பதாக இருக்கிறதா என அறியத்தான் இந்த கோலம் பூண்டேன். உன்னை கண்ட மயக்கத்தில் மதிமயங்கி பாடிவிட்டேன். உறங்கும்போது விலங்கிட்டு விட்டனர் உன் நாட்டு வீரர்கள். அதிகம் அசைந்தாலோ வேடம் கலைந்துவிடும். ஆகவே விளைவு சிறையாயிற்று. அதற்கு என் மீது இப்போது பழி சுமத்துகிறீர்கள் அல்லவா? இல்லை இல்லை. சரி, அது இருக்கட்டும். ரணசூரரை மணந்து கொள்ள எங்கள் இளவரசி மறுத்துவிட்டாள் என்பது உங்களுக்கு தெரியுமா? நான் அறியேன். ஆயின் இது மகிழ்ச்சிகரமான செய்திதான். ஏன், பாண்டியபதியின் எதிர்கால ராணியின் கரம் பற்ற உங்கள் இதயம் வட்டமிட்டுள்ளதோ? கனவிலும் நான் எண்ணாத திட்டமது. சரி வசந்தா, போதும் நம் உரையாடல். நீ போய்விடு. போக வழி வேண்டுமல்லவா? என்ன, வழியே இல்லையா வசந்தா? கசப்பான உண்மையையா நீ சிரிப்புடன் கலந்து கூறிக்கொண்டிருந்தாய்? எனக்காக கேட்கவில்லை. என் இதயத்தோடு 2 நாட்களாக துடித்து கொண்டிருக்கும் நீயுமா இறக்க வேண்டும்? என்னை காண வந்தாய் என்று எண்ணினேன். என் கண்களை பறித்து விட்டாய். உனக்கு உதவ வந்து உன் உயிருக்கே உலை வைத்து என் இதயத்தையும் நான் கிழித்து கொண்டேன் என்று அலறினான் ராஜாதி ராஜன். அந்த இடத்தில் அமைதி நிலவிற்று. என்ன மடமை என்றான். இல்லை, இது என் கடமை என்றாள் இளவரசி. வசந்தா, என் வாழ்வின் தென்றல் நீ என்று நினைத்தேன். ஆனால் உன் வாழ்வின் புயல் நான் என கருதவே இல்லை. வா வசந்தா, உன்னோடு இப்பெருங்கடலில் பாய்கிறேன். சாவு நமக்கு இல்லை என்றால் நீந்தி கரை சேர்வோம்.
சோர்வடைந்து விட்டால் அரும்பாது அழிந்த காதல் காவியத்தை குயில் சோகப்பாட்டாக பாடட்டும். இளவரசியின் இதயம் விம்மிற்று. ராஜாதிராஜன் மேல் அங்கியை அகற்றி தாடியையும் மாற்ற அவன் எழில் கண்டு அவள் விம்மல் மேலும் வளர்ந்தது. அவள் கச்சம் இறுகின. கண்கள் உணர்ச்சியில் இரு துளி நீரை சிந்தின. அவள் கரங்கள் ராஜாதிராஜனின் மார்பில் பதிந்திருந்த சவுக்கடி தழும்பினை தடவின. இரு துளி நீர் நிலத்தில் விழுவதைக் கண்ட ராஜாதிராஜன், வசந்தா என்றான் திடுக்கிட்டவனாக. அவன் கரங்கள் அவள் கைகளை பற்றின. இளவரசி வதன துகிலினை அகற்றிவிட்டு அவனை நோக்கி விழிகளால் கேள்வி குறியிட்டாள். திகைத்து விழி மொழிக்கு விளக்கம் கோருபவன் போல நின்றான் சோழ நாட்டு தளபதி. கயல் எழுதி வில் எழுதி கார் எழுதி தீர்த்த முகம் திங்களோ காணீர் என்ற அடிகள் அவன் நினைவிற்கு வந்தன. பேசும் எழில், சிரிக்கும் ஓவியம், ஒளி படைத்த காவியம், அற்புத மலர் அழகி அவள். அவள் மேனி கமல மலர் காடு, முருகு தோற்கும் எழில் வதனம், வேல் அஞ்சும் காயல் பொன் மீனில் கருநீல வைரம் பதித்து கூர்விழி கண்டாள். பிளந்த மாதுளை வண்ண உதடுகள், அதனுள் மாணிக்க சாளரம் போல பற்கள், கருநிற பட்டு போல கூந்தல், காண்பவரை பணிய வைக்கும் கட்டழகு. அழகு தெய்வத்திற்கு அரைக்கூவல் இடும் ஆரணங்காய் நின்றால் அழகினை எல்லாம் அணியாக கொண்ட அரசிலங்குமரி. ராஜாதிராஜன் திகைப்பிலிருந்து விடுபடாதவனாய், வசந்தா வசந்தா என்றான். போதும் ரசிகரே, புறப்படுங்கள் என்றாள் இளவரசி. மயக்கம் தெளிந்தவன் போல, எங்கே வசந்தா என்றான் ராஜாதிராஜன். இதோ நூலேணி, நாம் இதன் உதவியுடன் கருநீல கடலில் இறங்கப் போகிறோம். என்ன துணிச்சல் என்றான் இளவரசியின் எழிலினை பருக இயலாது கண்களை கண்டித்து கொண்டிருந்த தளபதி. ஆபத்தான முயற்சி, கவனமாய் இறங்க வேண்டும் என்றாள் இளவரசி. நிச்சயமாக கீழே இறங்கிவிடலாம். ஆனால் அதன் பிறகு கரைக்கு நீந்துவதில்தான் ஆபத்துள்ளது. நீ மட்டும் மனம் தளராதிருந்தால் என் உடலுக்கு உன் எழில் சேர்ந்திருக்கும் அடலில் 7 கடலானாலும் நீந்தி விடுவேன். அந்த சிரமம் எதுவும் இல்லை. கீழே இருந்த 2 வீரர்களையும் விக்ரமன் விரட்டியிருப்பான் என்று நம்புகிறேன். கீழே படகு உள்ளது. நாம் அலைகடலை ஆபத்தில்லாது கடந்து விடலாம். வசந்தா, காந்தட் கரத்தினால் சிந்தை கவர்ந்தாய். சிந்திக்க முடியாத சித்திரவதை கூடத்திற்கு வந்து என் இதயத்தை சிறைபிடித்து விட்டாய். அழகினாலும் அன்பினாலும் இதயத்தை அள்ளிய நீயே என் அறிவு. இளவரசியின் அழகு வதனம் உதய சந்திரன் போல சிவந்தது. சிவப்பு வளர்ந்தது. அவள் ராஜாதிராஜனின் ஆரமாகி படகினில் இறங்கும் போது சிரித்தான் அவன். சிவப்பு ஓங்கி மறைந்து வெண்முத்து சுடர் ஒளியாயிற்று. விக்ரமன் நண்பனை கட்டி தழுவினான். ராஜா, உன்னை உயிருடன் காண்பது அரிதாகி விடுமோ என்று அஞ்சினேன். இல்லை, இப்போதுதான் வாழ்வின் உயிர் பெற்று வருகிறேன் என இளவரசியின் மீது பார்வையை வீசினான் ராஜாதிராஜன். ஆமாம், என்னை விடுவிக்க நீங்கள் இருவரும் கூடியது எப்படி? இது ராஜாதிராஜனின் கேள்வி. விக்ரமனிடம் பிறகு விளக்கம் கேட்டுக்கொள்ளலாம் என்றாள் இளவரசி. படகு அலை கிழித்து கரை சேர்ந்தது. விக்ரமன் விலகிச் சென்றான். வசந்தா, நீ உடனேயே செல்ல வேண்டுமா? ஆம், சந்தேகம் இல்லாமல். இனி உன்னை நான் சந்திப்பது எங்கே? எதற்காக சந்திக்க வேண்டும்? நான் சாவாதிருக்க. நான் என்ன அமிர்தமா? அதைவிட உயர்ந்தது. என்ன அது? தமிழமுதம். வசந்தா, வளரும் வான்மதியின் மீது ஆணை, உன்னை மீண்டும் காணும் நாளை கணக்கிட்டு கொண்டே இருப்பேன். தேயும் வான்மதி காலத்து அன்பு தேய்பிரையாகிவிட்டால்? காலத்தால் காவியம் கெடுவதில்லை வசந்தா. கண்களை பழமை என களைவதில்லை. இப்போது நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? நம் முதல் சந்திப்பு நடந்த இடத்திற்கு. நாளை காலை புறவி ஏறி அரண்மனை உடையில் அரசவை வருவேன். மீண்டுமா? அஞ்சாதி வசந்தா. பாண்டியனால் என்னை கண்டுகொள்ள முடியாது. கண்டு கொண்டாலும் ராஜாதிராஜனை இனி கைதியாக்க முடியாது. அவன் வசந்தாவின் ஆயுள் கைதி. நாளை மணிமகுடத்தினை சேர்ப்பித்துவிட்டு சில உரைகள் பேசி மறைந்து விடுவேன். தளபதியாய் நாளை அவையில் நிற்கும் என்னை அறிந்து சிறையெடுக்க முயன்றால் மன்னன் சிரமெடுக்கும் எனது கரம். அதனை தவிர்க்கும் ஆற்றல் பெற்ற ஒரே கரம் இக்கமல மலர் கரம்தான். நல்லது, சென்று வாருங்கள். விக்ரமன் அனைத்தையும் அறிவிப்பான் என்று மல்லிகாவுடன் நின்ற புறவி மீது ஏறினாள் இளவரசி. செல்கிறாயா வசந்தா? மீண்டும் கேட்டான் ராஜாதிராஜன். செங்கமல மொட்டு விரிந்து குவிந்தது போல சிரித்தாள் இளவரசி. மறுகணம் புறவி பாய்ந்தோடிற்று. ராஜா, காதலை கூட சொற்பொழிவாக்கி விடுகிறாயே என்றான் விக்ரமன். இல்லை, தமிழ்நாட்டில் சொற்பொழிவு காதலாகி விடுகிறது என்று சொல்ல வாயெடுத்த ஜெயசீலன்
உதட்டை கடித்த வண்ணம் மறைந்து நின்று இவர்களை கவனித்தான். வான விளக்கிற்கு கருமுகில் திரையிட்டதால் ஒன்றும் புரியவில்லை. ராஜாதி ராஜனும் விக்ரமனும் விரைந்து வழி நடந்தனர். ஜெயசீலன் கண்காணித்து பின் தொடர்ந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.